இந்த நீளத்துக்கு வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். வாழைத்தண்டை ரவுண்டாக இந்த மேலே உள்ள லேசாக அந்த தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும். இதில் நார் இருக்கும், அதனால் கவனமாக கட் பண்ணணும். இந்த வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கங்க. இப்போது இதை கட் பண்ணி நம்ம மோரில் சேர்த்துடலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த பாசிப்பருப்போட மோரில் கட் பண்ணி போட்ட வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா மோர் வாசனை வரும். மோருக்கு பதில் நீராகார தண்ணியிலையும் வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைத்தண்டை இந்த பாசிப்பருப்போடு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் வாழைத்தண்டு சேர்க்கணும். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு வெந்துட்டுருக்கட்டும். இந்த பாசிப்பருப்பும் கரெக்டாக வெந்துடும், வாழைத்தண்டும் வெந்துடும். வெந்துட்டுருக்கும்போது கொஞ்சமாக மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓப்பன்லேயே வேகட்டும், மூடி போட வேண்டாம். வாழைத்தண்டு வெந்துட்டுருக்கட்டும். கூட்டுக்கு அரைச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய். நீங்கள் வந்து வேணுன்னா குறைச்சியும் கூட்டுன்னு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டும் பருப்பு வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டுக்கு எப்போவுமே உப்பு அதிகமாக இழுக்காது, அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடர் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெந்த வாழைத்தண்டு பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் அரைச்சி விட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். அது ஒரு 2 நிமிஷத்தில் போயிடும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்தேன். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியும் வற்றிடுச்சு. இந்த அளவு இருக்கட்டும். இது ஆறும்போது கரெக்டாக இருக்கும். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. இந்த கூட்டு சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பீஸ் வாழைத்தண்டை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மோரில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளாக நார் இல்லாமல் கட் பண்ணிக்கங்க. எப்போவுமே வாழைத்தண்டை கட் பண்ணி மோரில் சேர்த்துடணும், இல்லைன்னா வாழைத்தண்டோட கலர் மாறிடும். வாழைத்தண்டு எப்படி நார் இல்லாமல் கட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, வேணா பார்த்துக்கங்க. வாழைத்தண்டில் உள்ள மோரையெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவிட்டேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைத்தண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இதில் தண்ணி சேர்க்கணும், நிறைய சேர்த்துடாதீங்க. ஓரளவு முங்குற அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாகிற வரையும் வேக வச்சுக்கணும். தண்ணியை நிறைய விடாமல் கொஞ்சம் அளவாக சேர்த்து வேக வைக்கணும். நிறைய விட்டோம்னா அதை வடிக்க வேண்டியிருக்கும். வடிச்சிட்டோம்னா வாழைத்தண்டில் உள்ள சத்து போயிடும். சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா கூட அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். இப்போ சேர்த்த தண்ணியும் வற்றி வாழைத்தண்டும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் தயிர் பச்சடிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். வாழைத்தண்டு ஆறிட்டு இருக்கட்டும். 1/2 கப் தயிரை இதில் சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கணும். நல்ல கட்டி இல்லாமல் பீட் பண்ணியாச்சு. தயிர் வந்து ரொம்ப புளிப்பான தயிராக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டான புளிப்பில் இருந்தால் தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும்.
வேக வச்ச வாழைத்தண்டு நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை கட் பண்ணது. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும். பீட் பண்ணி வச்ச தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி சேர்த்தாதான் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே சேர்த்துறாதீங்க, கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிச்சிட்டு தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக இதில் வந்து நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சுவையான வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை அடி நீள வாழைத்தண்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி மோரில் சேர்த்துருக்கேன். மோரில் சேர்த்துக்கங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். நான் வந்து இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீள துண்டுகளாக கட் பண்ணோம்னா பொரியல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கங்க. வாழைத்தண்டை எப்படி நார் இல்லாமல் கட் பண்ணுறதுங்கிற வீடியோவை சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சீர்ந்தது, 1 காஞ்ச மிளகாய், 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். கட் பண்ணால் வாழைத்தண்டை சேர்த்துடலாம். வாழைத்தண்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2 கையளவு தண்ணியை சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. வாழைத்தண்டுக்கு உப்பு நிறைய இழுக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வாழைத்தண்டு வெந்துட்டுருக்கட்டும். நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகணும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா கடாயில் அடியில் பிடிச்சிரும். இப்போ திறந்து பார்க்கலாம். சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வாழைத்தண்டு பிஞ்சாக இருந்ததுனால நான் வந்து 2 கை அளவு தண்ணி தெளித்தேன், அதுலேயே வெந்துருச்சு. உங்களுடைய வாழைத்தண்டு கொஞ்சம் முத்தலாக ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக விட்டுக்கங்க. இப்போது பொரியல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் போல் இடித்த சீரகத்தை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி சீரகம் சேர்த்தோம்னா இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப வாசனையாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் காரக்குழம்புக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டியுமே இந்த பொரியல் நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.